சொல்கிறார். மன்மனாபவ மத் பக்தக மத்யாட்சி மாம் நமஸ்குருங்கிறார். இனி என்ன பண்ணணும்? மனுஷ சரீரம் எடுத்த நீ அப்படிங்கிறார் சென்ற சுலோகத்தில். ஏன்னா மனிதன் ஒருவனால்தான் இறைவனை வணங்கி முக்தியை மோட்சத்தை அடைய முடியும். பசு பக்ஷி ஊர்வன பரப்பன நடப்பன முதலியவைகள் இறைவனை வணங்க முடியாது. அது மட்டுமல்ல, முக்திங்கிறது இந்த மனுஷ லோகத்தில்தான் கிடைக்கும். தேவலோகத்தில் கூட முக்திங்கிறது கிடைக்காதான். தேவர்கள் கூட முக்தியை அடைய வேண்டுமென்றால் இந்த மனிதலோகத்துக்கு இங்கே வந்துதான் சாதனைகள் செய்துதான் அவங்க முக்தியை அடையணும், முக்தியை அடைய முடியும்னு சொல்லுவார்கள். தேவர்களானாலும் முக்தி கிடையாது. தேவர்கள் சுகபோகங்கள் சௌரியங்களில் இருப்பவர்கள். சுகமாக இருக்கலாம், ஆனால் முக்தி கிடையாது. சௌரியமாக இருக்கலாம், ஆனால் முக்தி கிடையாது. அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். அங்கேயும் தேவேந்திரனை பார்த்து கோவப்படுவோம், தேவேந்திரனை பார்த்து நமக்கு பொறாமை வரும், ஒருவரை பார்த்து சுகங்களை அனுபவிக்கிறத பார்த்து பொறாமை வரும். அங்கேயும் வைராக்கியம் என்பது வராது. ஓரளவு வைராக்கியத்தை அடைந்து சாதனைகளை செய்தவர்கள்தான் தேவலோகத்துக்கு போகிறார்கள். தேவர்களாக பிறப்பதில்லை. மனிதனாக பிறந்து நல்ல காரியங்கள் செய்து அவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மனித லோகத்தில் இருக்க சில சிரமங்கள் கஷ்டங்கள் தேவலோகத்தில் கிடையாதான். வயது மூப்புங்கிறது கிடையாது. முற்று வலி குறுக்கு வலி கால் வலி அப்படிங்கிறது கிடையாது. ஃபினான்சியல் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அது நிற்கும். எதை சாப்பிட விரும்புகிறோமோ அது தன்னாடு உள்ளே போகும். நடனம் நாட்டியம் பாட்டு கச்சேரி எல்லாம் சௌரியங்கள் சோபோகங்கள் தான். அதில் வைராக்கியத்தை அடையிறது வாய்ப்பு இல்லை. அதனால் பகவான் சொல்கிறார், இந்த மனித சரீரத்தை அனித்தியமான அசூகமற்ற இந்த உலகத்தை அடைந்திருக்கிற நீன்னு அட்ஜெக்டிவ் கொடுக்குறார். உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது. சுகமற்ற இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறதே என்றால், சில சுகங்கள் சௌரியங்கள் இருக்கிறது என்றால் கயிறிலே பாம்பு போல சுகமானது இருக்கின்றது. வாழ்க்கையே கயிறிலே பாம்பு போல. என் வாழ்க்கையே என்ன? நம்ம உடலே கயிறிலே பாம்பு போல. கயிறில் எப்பொழுது எப்படி பாம்பை பார்க்கின்றோமோ அதுபோல இந்த ஆத்ம தத்துவத்தில் இந்த உடலானது மித்யாவாக இருக்கின்றது. உடல் உண்மையில் இல்லை, இருப்பது போல தோன்றுகின்றது. காணல் நீர் கயிறு போல, மேகங்கள் கூட்டம் போல. உடனே அது கலைந்துவிடும். இது சிறிது நேரம் கழித்து புண்ணியம் முடிந்தவுடன் அது கலைந்துவிடும். அவரவர் செய்த புண்ணிய பாவத்தின் விளைவாக இந்த பாம்பு என்கின்ற உடல் வந்திருக்கின்றது. இருப்பது போல் இருக்கும், சுகத்தை அனுபவிப்பது போல் இருக்கும், துக்கத்தை அனுபவிப்பது போல் இருக்கும், ஆனந்தத்தை அனுபவிப்பது போல இருக்குமா. ஆனால் உண்மையிலேயே ஆனந்தம் சுகம் என்பது இந்த உடல் மனது அனுபவிக்க முடியாது. அப்போ உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட நான் சுத்த சித்த சைதன்ய உருவமாக இருக்கின்றேன் என்கின்ற எண்ணம்தான் நம்மை முக்திக்கு கொண்டு செல்லும். எல்லாமே எண்ணங்கள் தான். ஒருத்தர் கேட்டார், நம்ம ஆத்மஸ்வரூபமே பிராணாச்சே அல்லது வாங்க ஆத்மஸ்வரூபமே முக்தி தானே, அப்போ சம்சாரம் இல்லையில, எதுக்கு அப்போ நம்ம சம்சாரம்னு எதுக்கு சொல்லணும், முக்தின்னு எதுக்கு சொல்லணும், ஆத்மாவே முக்தி தானே அப்படின்னு கேட்டார். அதற்கு என்ன பதில்னு சொல்லலாம் என்றால், எப்பொழுதுமே ஆத்மஸ்வரூபம் நாம், இறைவன் முக்தி சுரூபந்தான். அப்போ எப்படி சம்சாரத்தில் இருக்கின்றான் முக்தி அடைகின்றான்னு எதை வச்சு சொல்கிறோம்னா, நம்முடைய மனதுக்குத்தான், நம்முடைய உடல் மனதுக்குத்தான் முக்தி. ஆத்மாவுக்கு பிரம்மனுக்கு இறைவனுக்கு
முக்தி என்பது எப்பொழுதுமே அது இருக்கக்கூடியது, ஆகாசவது, ஆகாச மாதிரி. ஆக முக்திங்கிறது என்ன? மனதுக்குத்தான் முக்தி. மனதை வைத்துதான் நம்ம முக்தி. பிறவி எடுப்பதும் மனம், அனுபவிப்பதும் மனம். ஆக அந்த விடுதலை, முக்தியை அடைகிறான், போகிறான், வருகிறான் அப்படிங்கிறது இந்த மனதைத்தான் குறிக்கும். ஏன்னா மறு ஜென்மங்கிறது மனதுக்குத்தான் போகுமா. 15வது அத்தியாயத்தில் சொல்றார், எத மனசஷ்டானிந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கருசதி சரீரம் எதவா புரோதி யாஜுத்ராமதீஸ்வரஹ அப்படின்னு சொல்லுவார். எப்படி பூவினுடைய வாசனைகளை காற்று அடித்து செல்கிறதோ அதுபோல ஒருவன் இறந்த பின்பு மனமானது அடித்து செல்கிறதுன்னு சொல்லுவார். அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு உடல் எடுக்கின்றது. அப்போ ஞானிகளுக்கு, ரிஷிகளுக்கு, ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு நான் உடல் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் என்று உணர்ந்தவர்களுக்கு இந்த மனமானது அதது ஒடுங்கி விடுகின்றது. காணல் நீரிலே தண்ணீர் ஊற்றுவது போல அனைத்தும் மறைந்து விடுகின்றது. அந்தந்த பூதங்களில் ஒடுங்கி விடுகின்றது. அதே இந்த மனம். அது விவேகானந்தர் கூட அடிக்கடி சொல்வார், மனமேவ மனுஷியானா பந்த மோக்ஷயோகோ. மனம்தான் மனிதனுக்கு பந்தத்திற்கு காரணம். மனம்தான் முக்தி அடைகின்றது. மனம்தான் அனைத்துக்கும் காரணம் சொல்வார். மனம்னா எண்ணங்கள் சுரூபமானது. தாட்ஸ், எண்ணம், இது சூட்சுமமானது. இந்த உடல் கூட கிடையாது. இந்த உடல் கூட வெறும் ஜடம்தான். இந்த மனம் புண்ணிய பாவத்தை தூக்கி கொண்டு அலைகின்றது. நாம் எப்படி எங்கே போனாலும் செல்லை தூக்கிட்டு போய் அங்கே போடுறோம், இதை யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம், 24 hours யூஸ் பண்ணுறோம்ல. நாளையுடன் முடிவடைகிறது. காலிங் மற்றும் டேட்டா சேவைகளை எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அனுபவிக்க இப்போதே ரீசார்ஜ் செய்யவும். அது மாதிரி நோ ப்ராப்ளம். ஆகையினால மண்மனாபவ. ஆகையினால் இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மனசில் வரும். பகவான் சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னிடம் மனதை செலுத்தியவனாக இரு. இப்போ மகரிஷிகள், ஞானிகள்ங்கிறது எப்படி ஆகிறோம்? ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் ஞானிகள். எடுத்தவுடனே அவங்க பிறந்தவுடனே ஆத்மாக்காக தத்துவ போதகன் ஆரம்பிக்கிறது இல்லை. எடுத்தவுடனே அவங்க இறை வழிபாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தவுடனே குரு மகாராஜ் காளியை ஞானவாளால் வெட்டினேன் அப்படின்னு சொல்லலை. இருந்து தவம் பண்ணி இறைவனை அடைய வேண்டும் என்று அழுது புலம்பி உரசி காளியை கண்டார். கண்ட பின்பு காளியே நான் என்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி ரமண பகவான் எடுத்தவுடனே பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மியம் சொல்லலை. சின்ன பிள்ளையில விருபாட்ச குகையில் இருந்து தவம் பண்ணி ஞானத்தை பெற்று மகரிஷி ஆனார். மாதிரி எல்லாருடைய ஞானிகளுடைய வாழ்க்கையிலும் அல்லது ஞானத்தை அடைந்த, ஞானத்தை பற்றி போதிக்கின்ற குருமார்களை பார்க்கும் பொழுது அவர்களும் சாதாரணமாக பிறந்து வளர்ந்து காலேஜெல்லாம் படித்து வந்திருப்பாங்க. இந்த ஞானிகள் ரிஷிகளாக சின்ன பிள்ளையிலேருந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. ரமண மகரிஷி, குரு மகாராஜ், விவேகானந்தர். நம்ம குருமாரெல்லாம் காலேஜ் முடிச்சு வந்தவங்க. காலேஜில் படித்து டிகிரி முடிச்சுட்டு வேலை பார்த்து வந்தவர்கள். அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஆகிறதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை பெற்று இருக்கிறார்கள். அந்த காலம் அப்படிங்கிறது. அதனால் இந்த காலத்தில் காலேஜ் முடிச்செல்லாம் ஞானிகள் ஆகியிருக்கிறார்கள். அதே அப்போ என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வர்றேன், எடுத்தோடனே ஞான மார்க்கமாக பிறக்கலை. சுகப்பிரமர் மாதிரி எடுத்தோடனே பிறக்கலை. ஆர்டினரி பர்சனாக அப்புறம் சமூக டேர்னிங் பாயிண்ட் ஆகி குருமுகமாக சாஸ்திரம் படித்து எடுத்தோடனே சங்கராச்சாரியர் உபனிஷத் பாசியத்துக்கு உரை எழுதலை. இள வயதிலே முடிச்சிட்டார். இருந்தாலும் அவர் தெய்வீக நடந்து
கோவிந்த பகவத் பாதரை போய் அணுகினே சாஸ்திரத்தை கற்றார். அது மாதிரி இந்த இடத்துல எல்லாமே மன்மனாபவ, இறைவன் மீது மனதை வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் சொல்கிறார். மத் பக்தக, என் பக்தனாக நீரு, மத்தியாச்சின்னா இரு அர்த்தம். நமஸ்குரு, நமஸ்குருனா என்னையே வழிபடுபவனாக இரு. மாமேவ ஏசசி, இவ்வாறு மனதை நிலைநிறுத்தி நீ இருந்தால் யுக்த்வா ஆத்மானம் ஏவம் மத் பராயணாக மாமேவ ஏசசி, என்னையே நீ அடைவாய் சொல்கிறார். இது என்னையே நாடுன்னு என்ன அர்த்தம்? நான் தான் எல்லோத்துக்கும் பூர்ணத்துவத்தையும் நிறைவையும் கொடுக்கக்கூடியவன். என்னை உணர்ந்தால்தான் உன்னுடைய மனதிலே நிம்மதி திருப்தியானது வரும். ஆகையினால நீ மத் பக்தக, என்னிடமே அன்புவை பக்தி செலுத்து. ஆனால் நம்ம மோட்சமே எல்லோரும் அடையக்கூடியது மனநிறைவு பூரணமாக இருந்தாலும் நம் இறைவனிடம் பல்வேறு விஷயங்களை வைத்து பக்தியின் மூலமாக நாம் சிக்கி தவிக்கின்றோம். எல்லோருமே ஆனந்தமாக இருப்பதற்குத்தான் வழியை கூறுகின்றது. அதாவது என்னை உலக விஷயங்களை குறித்து இருக்காமல் என்னையே குறிக்கோளாக கொண்டுங்கிற மத் பராயணாக, என்னையே நீ குறிக்கோளாக கொண்டு அப்படிங்கிறார். அதனால் உன்னிடமே அல்லது முழு இதயமும் நீ என்னிடமே இருக்க வேண்டும். அது ஜிக்ஞாசி அப்படிங்கிறார். அதனால் மத் யாச்சி, என்னையே வழிபடு அப்படிங்கிறார். என்னையே வழிபடும்னா உன்னுடைய எல்லா செயல்களும், வைதீக செயல்களும், லௌகீக செயல்களும், பூஜைகள் புனஸ்காரங்களும், குடும்ப கடமைகளும், என்ன செய்கிறையோ உன் பிரார்த்தனைகளும் அனைத்தும் அந்த கரண சுத்திக்காக அடையட்டும் அப்படிங்கிறார். எல்லா செயல்களும் இறைவனுடைய பூர்ணத்துவத்தை உணர்வதற்காக அந்த கரண சுத்திக்காக நீ இரு. நமஸ்குரு, என்னையே வணங்கு, என்னிடமே சரணடை அப்படிங்கிறார். உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் என் பிரசாதமாக நீ ஏற்றுக்கொண்டு இரு அப்படிங்கிறார். ஏவம் ஆத்மானம் யுக்த்வா, இவ்விதம் அனைத்து விதத்திலும் நம் மனதை இறைவனிடம் நிலைநிறுத்தும்போது நம் மனமானது தூய்மை அடைகின்றது, ஒருமுகப்பாடு அடைகின்றது, மனதில் ஒருமுகப்பாடு அடைகின்றது. இவ்வாறு மனதை ஒருமுகப்படுத்துவதன் விளைவாக மத் பராயணாக, என்னையே மேலான கதியாக கொண்டவனாக நீ ஆவாய். இறைவன்தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அந்த இறைவனையே அடைய முடியும் என்ற உணர்வு மாமேவ ஏசசி, மாம் நமஸ்குரு மூலமாக வருகின்றது. மாமேவ ஏசசிங்கிறார். ஆத்மாவாக உள்ள என்னை நீ அறிந்து இறைவனாகிய என்னை, உன்னை, தன்னை நீ அடைவாய், அறிவாய் அப்படிங்கிறார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ பகவதே. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய தேவி.